இப்படி கண்டிப்பா காலை வரி விட்டுருவான். நிறைய பேருக்கு இந்த பிசியோதெரபி பண்ணி பார்த்திருப்போம். அப்படி பிசியோதெரபிக்காக இவர் காலை தூக்கும் போது ஒரு செகண்ட்ல மனுஷனை அசிங்கப்படுத்திட்டீங்களடா. திருட்டு கும்பலை பிடிக்க வந்த போலீஸ் வண்டியில இருந்து இறங்கும் போது திருடங்களை பிடிக்கிற ஆர்வத்துல பள்ளத்தை பார்க்க மறந்துட்டாரு. பால பாஸ் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தாங்க. இவர் அதை கொண்டு போய் கோல் போடுவார்னு பார்த்தா ஒரு டெய்லர் கடையோட போர்டுல என்ன எழுதி இருந்ததுன்னு பாருங்களேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனா இப்படியா? பிரைஸ் தி லார்ட். டேய், இந்த பிரைஸாடா வரும்? பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற அந்த பையன் அந்த வண்டியில இது கிரிக்கெட் இருக்கான்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. என்ன வரைஞ்சு இருந்தாருன்னு பாருங்க. நிஜமாவே இப்படி ஒரு டேலண்டா? வாவ். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்க போறேன். வேற என்ன, இந்த பையன் டேலண்ட நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கான ஒரு டாஸ்க், இந்த வண்டியோட நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இதுல ஜிம்முக்கு புதுசா சேர்ந்தவங்க எத்தனை பேர்னு பாத்துடுவோமா? அட, எல்லா பைபிளையும் புதுசா சேர்ந்தவங்க தான் போல. காப்பாத்த போனவர் கபாலம் பிரிக்க விழுந்துட்டாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? புது வீடு பால் காய்க்கும் போது சம்பிரதாயமா வீட்டுக்குள்ள மாடை கூட்டிட்டு வருவாங்கல்ல. ஆனா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அது சாத்தியம் இல்ல. அதுக்கு இவர் யோசிச்ச ஐடியா இருக்கே. அடே, பொம்மை மாட்டுக்கு கீ கொடுத்து வீட்டை சுத்த விட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! எவ்வளவு இப்படிலாம் யோசனை கொடுக்கிறது? ஆனா இங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடா பாவீங்களா, என்னங்கடா சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவனுக்கு பிடிச்சதுதானே வாங்கிட்டு வர முடியும். இவர் 8வது பைக்ல ஏறி உட்கார்ந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கால் ஒரு பக்கமா கோணுது. நைட்டு நேரம் கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் சென்சார்ல எதிரில யாரோ நடந்து வர்ற மாதிரி காட்டியிருக்கு. ஆனா அங்க பார்த்தா சுடுகாடு. ஆத்தி. ட்ரக்ல விளையாடும் போது ஃபுட்பால் ஒண்ணு அங்க மாட்டிக்கிச்சு. அத பசங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது அட கொடுமையே, அந்த பால் மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இங்க நடந்த ஷூட்டிங்ல தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு இவர் ஓடி வரும்போது டேக்கண்டாங்கிற தற்காப்பு கலையில இப்படி பிராக்டிஸ் பண்றத பார்த்திருப்போம். அப்படி இவர் பறந்து வந்து அடிக்கும் போது இங்க பல் டாக்டர் பேஷண்ட பார்த்துட்டு இருக்கும்போது
சொல்றது கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்ணாடி ஓரமா உட்கார்ந்து மட்டும் சரக்கடிக்க கூடாது. ஏன்னா தம்பி முகத்துல தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. நண்பனை ஏத்திட்டு பைக்குக்கு பெட்ரோல் போட வந்த இவர் நான் செவனேன்னா போய்க்கிறேன். யாரு வம்பு தும்பு காட்சி போனவா? அவரு உட்கார வச்சுதான் பைக் ஓட்டி கத்துக்கிட்டு இருக்காரு போல. ஜலதோஷம், இருமல், வீட்டுக்கு வீடு இதே கதை. ஆனா இந்த ஸ்பெஷல் வீட்டுல ஆல் நைட் ஆறுதல் கிடைக்குது. ஏன்னா இது விக்ஸ் வேப்பர் அப் வீடு. எப்ப அயானுக்கு ஜலதோஷம், இருமல் வந்தாலும் விக்ஸ் வேப்பர் அப்போட பவர்ஃபுல் ஃபார்முலா தரும் மூக்கடைப்பு இருமல் இருந்து ஆல் நைட் ஆறுதல். அதோட நிம்மதியான தூக்கம். விக்ஸ் இருந்தால் போதும், கிடைக்கும் ஆல் நைட் ஆறுதல். நெல்லைக்கு போகணும், பஸ் புக் பண்றேன். ஆனா அந்த பஸ் எந்த நிலைமையில இருக்குமோன்னு எப்படி தெரியும்? டிரான்ஸ்பரண்ட் பஸ்ஸா? டிரான்ஸ்பரண்ட் பஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட பஸ் புக் பண்ணுங்க. பஸ் சுத்தி சுத்தி பார்த்துக்கோ. வசதி போல புக் பண்ணிக்கோ. பஸ் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி. என்ன வேணும்? வேலை பார்க்குற இடத்துல இவரை பார்த்து கேலியா சிரிச்சிருந்தாரு. ஆனா சில செகண்ட்ஸ்ல அடடா, இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. சாதாரணமான பொம்மை கொஞ்ச நேரத்துல எப்படி ஒரு டெரிஃபிக்கான பொம்மையா மாறிடுச்சுன்னு பாருங்களேன். இனி அவன் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை பெயிண்ட் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் பஸ்ல யார் போட்டோவை பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சித்து விலாக்ஸ் வெறித்தனமான ஃபேனா இருப்பாரு போல. ஒரு இன்டர்வியூல வெஸ்ட் பெங்கால் நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்சோட கடைசி நேரத்துல இந்த கோல் கீப்பர் எப்படி ஒரு கோல் அடிச்சிருந்தாருன்னு பாருங்க. செம்ம கோல்ல. கேரளாவுடைய ஒரு ஸ்கூல்ல நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இந்த பையன் ஆஸ்ட்ரிச் வேஷம் போட்டிருந்தான். அது விஷயம் இல்ல, அந்த ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணிருந்ததுன்னா இந்த முட்டை போடுறது கண்டிப்பா அவங்க அப்பா ஐடியாவா தான் இருக்கும். புதுசா கார் வாங்கினா திஷ்டி சுத்தி தேங்காய் உடைப்பாங்கல்ல, அப்படி இவர்கிட்ட கொடுத்து திஷ்டி சுத்த சொன்னா அவரு பவுலிங் போற நடப்புல தேங்காவை விட்டு சுத்திட்டாரு. ஒரு இன்டர்வியூல ஆங்கர் கிட்ட கேள்விக்கு இவர் கொடுத்த பதில் இருக்கே. என் மாப்பிள்ளைக்கு தெரியும் மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க தெரிஞ்சிருந்தா நானும் போயிருக்கேன். போட்டி என்னன்னா மூக்கால ஊதி இந்த கேண்டில அணைக்கணும். அப்படி இதவர் முயற்சி பண்ணும்போது நீங்க ரோலர் கோஸ்டர்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தீம் பார்க்லாம் போக வேண்டாம். வண்டியில இந்த ரோட்ல போனா மட்டும் போதும். என்ன அந்தரத்துல பறக்குறாங்க.
பிரசவத்துக்குலாம் இந்த வழியா போனா பிள்ளையே பிறந்துடுமே. இவர் கம்பெனில தனியா இருக்கும்போது அங்க வந்த பூனை இந்த கவரை தள்ளி விட்டு இருந்தது. அத பார்த்து பயந்து என்னன்னு எட்டி பார்க்கறதுக்குள்ள பூனை கிராஸ் பண்ணி வெளியே போயிடுச்சு. அப்புறம் என்ன, அவர் பயந்து கம்பெனி உள்ளே போகல. பைக் நிறுத்தி பாக்கெட்ல இருந்து போனதான் எடுத்தான். விழுந்துட்டான். அட இங்க பாருங்களேன், சைட் ஸ்டாண்ட் போட்டு விழுந்துட்டான். அவன் நேரம் அங்கிருந்த குரங்குக்கு இவர் பணம் கொடுக்க நினைச்சாரு. ஆனா குரங்கு வாங்கல. சட்டனு கடுப்பான குரங்கு குத்து சண்டைய ரிங்குக்கு வெளியே இருந்துதான் படம் பிடிப்பாங்க. அப்படி இந்த கேமராமேன் படம் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு பிளேயர் கோல் போட்ட சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு போர்டை தாண்டறதா நினைச்சு 10 அடி பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாரு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. நல்ல வேலை எதுவும் ஆகல. சாவனே நின்னுட்டு இருந்தவர்கிட்ட இந்த லேடி பண்ண சேட்டைய பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர் பஸ்ஸ பார்க் பண்ணும்போது பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்போ எப்பவாவது எதுவும் பண்ணாம இருக்க பாருங்க. எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. இவனை தவிர ரியாக்ட் பண்ணாம உட்கார்ந்துருக்கான். இன்னும் ஒரு அடி பின்னாடி வந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? 49 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற லிவர்பூல் ஃபுட்பால் பேஜ்ல இருந்து ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். நீ எட்டு போற வீடியோ கிராஸாவா குடு கிராஸாவா திருப்பு நல்லா திருப்பு சோ 8 கம்ப்ளீட்டட். வெரி குட் நந்தினி, சூப்பர். அட பாண்டியம்மா கிளாஸ் இங்க வர ஃபேமஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இவர் கலிபோர்னியா இந்தியோங்கிற இடத்துல மேம்பாலம் ஏறி வலது பக்கம் பார்த்தா அட எவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். சம வேற லெவலு. பிரைவேட் பஸ் கண்டக்டர் ஸ்டாப்ல இறங்கின பேசஞ்சருக்கு மீதி சில்லறையை கொடுத்துட்டு இருக்கும் போது பஸ் டிரைவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. யோ கண்டக்டர் ஏறலையோ? கண்டக்டர் லிஃப்ட் கேட்டு அடுத்த ஸ்டாப்ல வந்து ஏறி இருந்தாரு. பாக்ஸிங் கிக் பாக்ஸிங்ல எல்லாம் ஆப்போனன்ட் கிட்ட அடி வாங்கி ரிங்ல இருந்து வெளியே வந்துறவங்கள பாத்துறோம். ஆனா இங்க இவர் பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு அடி வாங்கல. ஆனா வெளியே வந்து கிடக்குறாரு. இதோடயாவது நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா நிறுத்தலையே. ஏன் இந்த வீராப்பு? ஒரு வாலிபால் மேட்ச்ல இவர் சர்வ் போடும்போது சரி அதுதான் மிஸ் ஆயிடுச்சுன்னு அடுத்த சர்வ பார்த்தா உனக்கு ஆடான்னு தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. படத்துல ஸ்பைடர்மேன் எத்தனையோ ஃபிளிப் அடிச்சிருப்பாப்ல. ஆனா இந்த ஸ்பைடர்மேன் டிராம்பலின்ல ஒரு பேக் ஃபிளிப் அடிக்க போய் என்ன மல்லாக்க கவுந்துட்டாரு. பால வச்சு இந்த பிளாக் எறியணும். சரியா? ஐயோ
அடப்பாவி, எங்கடா ஏன் பண்ணிருக்க? இவர் ஸ்டைலா மண்ணை வாரி போட்டு அதை பிடிக்கலாம் நினைச்சு பைக்ல பின்னாடி உட்காராம ஏறி நின்று ஸ்கின் போட்டிருந்தான். அப்போ ஆசைய ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருந்தாரு. திடீர்னு தள்ளாடி அந்த பாட்டியை கூப்பிட்டு டூயட் ஆடுறேன்னு கீழே தள்ளி விட்டுட்டான். ஃபேன்ஸுக்கு பாய் சொல்லிட்டு திரும்பும் போது அச்சச்சோ, கம்பெனில சம்பள தேதி அன்னைக்கு இவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. இத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க. இவர் ஃப்ரிட்ஜுக்குள்ள பாட்டில ஒன்னொன்னா அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது பாவம் அந்த மனுஷன். இவர் சாப்பிடும் போது சாப்பாட்டு கிட்ட ஈ வந்திருந்திருக்கு. இவர் அதை விரட்டுறேன்னு ஹைவேல போன இந்த பஸ்ஸை பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டேன். நீங்களே பாருங்க, ஃப்ரண்ட் வீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பேக் வீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்பவே கண்ண கட்டுது. கோழி பிடிக்க இவங்க 2 பேர் போட்ட பிளானு கோவிந்தாவாயிடுச்சு. இவன் என்ன பண்ண போறான்? ஏண்டா ஏன் இந்த பிளேயர் கோல் அடிக்கலனாலும் ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிருக்காரு. அந்த பால் நேரா இவர் அந்த பாலை எத்தரன்னு டீச்சர் நோட்ல இத வரைங்கடான்னு சொன்னா பேக் பெஞ்ச் பசங்க என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க அநியாயத்தை. அட இத பாருங்களேன், வாஷிங் மிஷின் வைப்ரேஷன்ல மேல எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க. மிஷினரி கம்பெனிஸ்ல சேஃப்டி ஷூவை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா இப்படிதான். இவர் ஆர்டர் பண்ண வாட்டர் மெலனை கொடுக்கும் போது கஸ்டமர்ஸ்க்கு அதிர்ச்சி கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் போல. இவர் பாஸை செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காருல, இவர் உண்மையான செக்யூரிட்டியே இல்ல. கேர்ள் ஃப்ரெண்டோட கால் தண்ணியில பட்டுடக்கூடாதுன்னு தூக்கிட்டு கிராஸ் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து பொண்ணுங்க முன்னாடி பசங்க எப்படி அசிங்கப்படுவாங்கன்னா செவர்ல எழுதின ஒரு கட்சி வாக்கியத்துல திமிழகத்தின் என்னது தமிழகத்தை தான் திமிழகம் எழுதி வச்சிருக்காங்களா? அடப்பாவீங்களா? என்னடா தமிழை இப்படி கொண்டு வச்சிருக்கீங்க? அதுவரை சாதாரணமா இருந்த குரூப் ஹெல்மெட் மாட்ட இவர் உள்ள வந்ததும்